தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தொடுத்திருப்பதைப் போலவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது. அது என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிந்துவிடும். இதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு போய் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்காக விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கின்றனவே, அவை பலவற்றை கிராமப்புறத்து மக்கள், அன்றாடம் வேலைகளுக்கு செல்கிற மக்கள், அதன்படி அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் எண்ணற்றவர்களினுடைய வாக்குரிமை பறிபோகக்கூடிய பேராபத்து இருக்கிறது. அதுவும் கொட்டும் மழை காலமாகிய இந்த காலகட்டத்தில் வயல்களுக்கு சென்று அறுவடை செய்யவும், வேளாண்மை பணிகளிலே ஈடுபடவும் கிராமப்புற மக்கள் தீவிரமாக ஈடுபடுகிற இந்த நாட்களில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் என்பது நன்றாக தெரிந்து கொண்டே, இந்த நிலைமையை தெரிந்து கொண்டே திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுகிறது. அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை என்பது நாடு சுதந்திரமடைந்ததற்கு பிறகு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். இப்பொழுது அந்த வாக்குரிமையிலேயே தலையிட்டு லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்குரிமை இல்லாமல் செய்வதும், அதற்கு தகுதியற்ற பலரை லட்சக்கணக்கிலே கொண்டு வந்து வாக்காளர்களாக சேர்ப்பதும், இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சமட்டி அடி நெருக்கடி நிலை காலத்தில் கூட ஏற்படவில்லை. ஆகவே இதனை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்காக இங்கே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்பதால் இதனை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் நவம்பர் 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதிலே பங்கேற்பதோடு அத்தனை மாவட்டங்களிலும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் யார் கலந்து கொள்வார்கள் என்ற பட்டியலை தயாரித்து விட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டுவிடும். நான் சென்னையிலே பங்கேற்கிறேன். அதைப்போல இயக்கத்தினுடைய முன்னோடிகளும் மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே நிரம்ப தோழர்களோடு போய் இதிலே பங்கேற்பார்கள். இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிதி ஆதாரம் மிகச் சொற்பமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவிலே திருச்சியிலே மாநாடு கூட்டி லட்சக்கணக்கானவர்கள் இங்கே திரண்டு அது பிரமிக்கத்தக்க மாநாடாக அமைந்தது. அது மாதிரி கொடிகள் எந்த மாநாட்டிலும் கட்டப்படவில்லை. 15,000 கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. மைதானத்திற்குள்ளே இடம் பிடிக்காமல் சாலையிலே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் நின்றவானே இருந்தன. ஒரே ஒரு மனதுக்கு திருப்தி, ஒரு விபத்து எதுவும் ஏற்படவில்லை. லட்சக்கணக்கில் வந்தும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை. யாரும் உடல்நலமின்றி பாதிக்கப்பட்டார்கள் என்பதுமில்லை. அதிலே நாங்கள் மன நிறைவு அடைந்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது தேர்தல் நிதி திரட்ட வேண்டிய நிலைமையில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. ஆகவே இன்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக அழைத்து அவர்களுக்கு
நன்கொடை ரசீது புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டன என்ற முறையில் அவர்கள் சிலர் இன்றைக்கே வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். மற்றவர்களுக்கு அனுப்பப்பட்டுவிடும். அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாங்கள் எவ்வளவு நிதி தர இயலும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். அதை குறித்து வைத்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் தைப்பொங்கலுக்கு பிறகு மாநிலமெங்கும் அந்த திரட்டப்பட்ட நிதியை பெற்றுக்கொள்வதற்கு தலைமை நிர்வாகிகள் மண்டல வாரியாக சென்று அந்தந்த மாவட்டங்களிலே திரட்டப்படுகிற நிதியை பெற்றுக்கொண்டு வருவதென்று இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது, தமிழகம் மதுவின் பிடியிலும் போதைப் பொருளின் பிடியிலும் இளைய தலைமுறை மாணவர்கள் சிக்கி அதன் விளைவாக எண்ணற்ற குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடைபெற்ற கொடூரமான செயல் கோவையிலே அந்த பெண்ணினுடைய அவரை நேசிக்கிற அந்த இளைஞன் தாக்கப்பட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மிக கொடூரமான முறையிலே சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் அந்த 3 கயவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தப்ப முயன்ற போது அதை தடுத்த நேரத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது கல்லூரிகள் பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைகளிலேயே கிடைக்கிறது. பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக மாணவர் தலைமுறை இதிலே வெகு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் உவரியிலே இருந்து மதுரைக்கும், கோவளத்திலே இருந்து மறைமலை நகருக்கும், பொள்ளாச்சியிலே இருந்து ஈரோட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடைபயணமாக சென்றபோது அரசியல் பேசாமல், எங்கள் கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்றபோது ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வயல்வெளிகளிலே, காடுகளிலே, புஞ்சைகளிலே, தோட்டங்களிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உச்சி மண்டையை பிளக்கிற வெயில் வேளையில் மணிக்கணக்காக வந்து அந்த சாலை ஓரத்திலே காத்திருந்து, ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடை ஒயின் ஷாப் மதுக்கடைகளை ஒழிச்சிருங்க ஐயா, எங்கள் பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பத்திரமாக இருக்க முடியலை, வேலைக்கு வந்தால் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு நாங்கள் பயப்படுறோம், எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியலை என்று இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நடந்து வர்றீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த வெயிலை வந்து காத்திருந்து வரவேற்கிறோம்னு சொன்னாங்க. அந்த போராட்டம் நடந்ததனுடைய பின்னணியில் தான் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு ஊராட்சி மன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி அடைக்க சொன்னோம். அடைக்கலை. என் தாயார் தலைமையில் 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எங்கள் அம்மா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்த உண்ணாவிரதத்தில் ரொம்ப உடல் நலம் கெட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இனி உண்ணாவிரதம் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னாங்க. தலைவர் பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனமும் இரங்கலும் தெரிவிக்க என் தாயார் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 பெண்களையும் அழைத்து கொண்டு அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. திரும்ப இந்த டாஸ்மாக் கடையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தபோது சசிபெருமாள் இறந்த மறுநாள் நான் கிராமத்துக்கு சென்று ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு கடையை மூடச் சொன்னோம். 500க்கு மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து குவித்து கடையை திறந்து வைத்து அது விற்பனை நடக்கட்டும் என்று ஏற்பாடு நடந்தது. நாங்கள் அடைக்கிறாயா இல்லையாண்டு நெருங்கி சென்றபோது எங்கள் மீது லத்தி சார்ஜ் செய்தார்கள். அதிலே நாங்கள் பலமாக அடிபட்டோம். என்னை பாதுகாக்க வேண்ட பல தோழர்களும் அடிபட்டார்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் நிஜாம் கையே ஒடிந்து போனது.